2025ல நிக்கிறோம். இன்னும் இந்த பிரிவினைகளா? ஹலோ ஆண் குழந்தைகளே, வணக்கம். நம்ம வீட்டுல அம்மா, தங்கச்சி, பாப்பா, நம்ம வயசு, நம்மளோட குழந்தை இப்படின்னு நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல. அந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் எந்த பேட் கம்ஃபர்டபுள்னு பாப்போமா? வாங்க. ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது ரெகுலர் பேட்ஸ். இந்த ரெகுலர் பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3rd or 4th இயர்ல வந்து யூஸ் பண்றாங்க. ரீடிங் கம்மியா இருந்தா மட்டும் இந்த பேட் சஜஸ்ட் பண்ணுங்க. செகண்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸ்ட்ரா லார்ஜ் பேட். ஓகேங்களா, இந்த பேட் வந்து XXL, XXL இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டேஸ்ல யூஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அதுல வந்து ப்ளீடிங் அதிகமா இருக்கும். அந்த டேஸ்ல இந்த பேட்ஸ் யூஸ் பண்றாங்க. தேர்ட் நம்ம பார்க்க போறது அல்ட்ரா தின் பேட். இது வந்து சாரீஸ் வேர் பண்றாங்க, இல்ல அவங்க போட்டிருக்க பேட்ஸோட லேயர்ஸே தெரியாம இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா தின் பேடை யூஸ் பண்றாங்க. ஃபோர்த் ஒன் வந்து காட்டன் பேட். காட்டன் பேடை ஏன் நாங்க சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா பிகாஸ் வந்து ஓவராலா வந்து காட்டன் பேட் மட்டும் தான் ஹெல்த்தியான பேடுங்கிற அளவுக்கு கவர்மெண்டாலையும் சரி டாக்டர்ஸாலையும் சரி சஜஸ்ட் பண்ணப்படுது. தென் ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா விங்னட் பேட்னு சொல்றாங்க. இந்த பேட் வந்து பேட்ஸ் மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃப்ராக்ரன்ஸ் பேட். ஓகேங்களா, இந்த ஃப்ராக்ரன்ஸ் பேட் வந்து அவங்க பிளேடிங்ல வந்து ஸ்மெல் அதிகமா வருது அப்படிங்கிறப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த பேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலா வந்து பேட்ஸ்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அவங்களுக்கு எது பெட்டருங்கிறத அவங்களுக்கு சூஸ் பண்ண விடுங்க. தென் இந்த வீடியோ நான் போடணுங்கிறதுக்காக தான் போடுறேனே. பிகாஸ் ப்ரீவியஸ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பேட்ஸை பத்தி. ஃபோன் கால்ஸா இருக்கட்டும், கமெண்ட்ஸா இருக்கட்டும், நேரா பாக்குறவங்க முத கொண்டு நீ ஏன்பா இந்த வீடியோலாம் போடுற, அதை கேர்ள்ஸ் போட்டுக்குவாங்கப்பா, அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் அப்படின்னு பாரதி என்னைக்கே சொல்லிட்டாரு. பட் மாறின மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. 2025ல நிக்கிறோம். இன்னும் இந்த பிரிவினைகளா? சோசியல் மீடியா வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது, இன்ஃபர்மேஷன் சொல்ற இடமாவும் இருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாறுங்க, மாத்துங்க. தேங்க்யூ.